குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 மதியம் 1:15 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த வருஷம் முழுக்க கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், இதுல ஒரு 1.5 மாதங்கள், அதுக்கப்புறமா ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல ஒரு 63 நாட்கள், அப்புறமா மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள்ல சுமார் 48 நாட்கள், அதுக்கப்புறமா புரட்டாசி 23 தை 22 வரைக்கும் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறமா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரோகிணி 3, 4 மிருகசீரிஷம் 1ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. பொன் கிடைச்சாலும் கிடைக்காத புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போற இந்த பயிற்சியால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மகரம். இந்த குரோதி வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 1, 11, 9ஆம் இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் திருப்தியா இருக்கும். வெளிநாட்டு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆபரணம், ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும். ஜனனகால ஜாதகத்திலேயே 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலயோ இல்ல மரத்தடியிலையோ தான் இருக்கும். இந்த சமயத்துல குலதெய்வத்துக்கு இனிப்பு, பொங்கல் இது எல்லாமே வச்சு வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. 3ஆம் அதிபதியா குரு பகவான் வர்றதுனால இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்தா இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பூர்வீகத்தை விட்டு வெளியேறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பண்றதுனால வளர்ச்சி திருப்தியா இருக்கும். பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதிகாசங்கள், ஜோதிட புத்தகங்கள் இதெல்லாமே வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆராய்ச்சி வழி கல்வி, புராண கால நூல்கள் இதுலயும் ஈடுபாடு வரும். ஆன்மீக தலைவர்கள் படங்கள் வச்சு வழிபாடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட், ஜோதிடம், வக்கீல், ஆன்மீக கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறதுனாலயும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வாக்குப்பளிதம் திருப்தியா இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வர்றதுனால குரு திசா நடக்கிறவங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் பத்தின கவலைகள் இருக்கும். முதுகு வலி, வயிறு வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி காதல் வசப்பட்டாலும் ஆன்மீக நாட்டமும் இருக்கும். திட்டமிட்டபடி செயல்கள் நடக்கணும் அப்படின்னா விடாமுயற்சியோட இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கான விரயம் தான் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். ஆடை, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சினிமா துறை இதுலயும் ஈடுபாடு வரும். நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்குவீங்க. மக்களுக்கு மத்தியில அதீத வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது ஒரு நல்ல யோகமான அமைப்பு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.